என்னப்பா ரிவிஷன் எப்படி போயிட்டுருக்கு? இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போனால் கோஆர்டினேட் ஜாமெட்ரி ஆயத்தொலை வடிவிலக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின், அதாவது நடுக்கோடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாடுகளை கண்டுபிடித்தல். இதில் மொத்தமே 3 கொஸ்டின் தான் இருக்குது. இதை நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதிலிருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கொஸ்டின் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அந்த ஏயிலேருந்து வரையப்படக்கூடிய நடுக்கோட்டின் சமன்பாடு மற்றும் குத்துக்கோட்டின் சமன்பாடு ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நல்ல ஒரு சூப்பர் கொஸ்டின். இது பார்க்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், இதுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுக்கலாம். ரொம்ப சின்னதாக போட்டுக்கலாம், எனக்கு நிறைய இடம் தேவைப்படும். உங்களுக்கு இது லென்த்தாக வரைஞ்சால் தான் உங்களுக்கு நடுக்கோடு எது குத்துக்கோடு எதுங்கிறது வித்தியாசம் தெரியும். சரிங்களா? இது ஏ, இது பி, இது சி. ஏவோட பாயிண்ட் வந்து 6,2. பியோட பாயிண்ட் வந்து -5, -1. சியோட பாயிண்ட் வந்து 1,9. இங்கே பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் எழுதும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஏ பார்ட்டு, இதில் தப்பு பண்ணிடாதீங்க. கொஸ்டின்லேருந்து ஆன்சர் ஸ்கிரிப்டுக்கு வந்து வரும்பொழுது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் 6,2 ரெண்டுமே ப்ளஸ்ஸு, இது ரெண்டுமே மைனஸ்ஸு, இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, ரொம்ப கரெக்டாக எடுத்து எழுதணும். இதில் சப்போஸ் ஏதாவது சைனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த கொஸ்டின் செய்கிறதே வேஸ்ட்டு, நமக்கு அதில் மார்க் போயிடும். ரொம்ப கவனமாக இருங்க அந்த சைனில். அடுத்து இதில் நம்ம சார் நான் மினிமம் மார்க்காவது எடுக்கணும் சார் எனக்கு இதெல்லாம் கஷ்டம் சார், இந்த நீங்கள் சொல்கிற மெத்தடெலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார், என்ன சார் செய்யணும்? மினிமம் மார்க் இந்த கொஸ்டின் என்ன சார்? ஃபார்முலா தான் எடுத்துக்கலாம். இதில் 2 ஃபார்முலா உங்களுக்கு வரும். நடுக்கோட்டும் போது 2 பாயிண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா வரும். அதாவது ஆல்டிடியூடு குத்துக்கோடுன்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட்டு ஸ்லோப் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இருப்புள்ளி சமன்பாடு, அதாவது y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. சார் இதில் ஒரு மார்க் எடுத்துலாம் சார் அந்த ஃபார்முலாவில். அடுத்த ஃபார்முலா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. சார் இந்த கணக்கு வந்தால் நடுக்கோடுன்னு வந்தால் இந்த ஃபார்முலா சார், குத்துக்கோடுன்னு வந்தால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சார். இந்த 2 ஃபார்முலா வச்சிங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபார்முலா எழுதிருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற கொஸ்டினும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரெடியா? ரெடி சார், பார்த்துலாம் சார். இப்போது பிசியின் நடுப்புள்ளி கண்டுபிடிங்க. நடுப்புள்ளின்னு சொல்கிறது இந்த புள்ளி, அதாவது நடுப்புள்ளின்னு சொல்கிறது எப்படி பார்த்துக்கணுங்களா? இங்கே வருங்க, நடுப்புள்ளின்னு சொல்லும்போது பிசியோட மிட் பாயிண்ட் இந்த இடத்துல வரும் இல்லையா, ஒரு அப்ராக்சிமேட்டாக. அப்போ நம்ம இந்த லைன் கண்டுபிடிச்சா இதுதான் நடுக்கோடு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பிசியின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். பிசியின் நடுப்புள்ளி டின்னு வச்சுக்கலாம். அப்போ பிசியின் நடுப்புள்ளி, ஃபஸ்ட்டு பிசியின் நடுப்புள்ளி, அதாவது டி x1 + x2/2, y1 + y2/2. நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். அது எழுதி அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -5 + 1/2 ஃபார்முலா எழுதியே போட்டுருங்க. x1 + x2/2, y1 + y2/2. அப்போ என்ன வருது உங்களுக்கு? -5 + 1/2, -1 + 9/2. அப்போ என்ன வருதுங்க உங்களுக்கு? -4/2, 8/2. அப்போ என்ன மிட் பாயிண்ட்டு? -2, 4. இதுதான் மிட் பாயிண்ட். ஸோ இந்த மிட் பாயிண்ட் வச்சு 2 பாயிண்ட் ஃபார்முலா வச்சு இதனுடைய சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கணக்கோட அடுத்த சைடு நம்ம போகிறோம். பாருங்கள், இடம் பத்தாதனால நம்ம அப்படியே வரிசையாக போட்டே போகிறோம். பாருங்கள், இது சப்ஸ்டியூஷன் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ y மைனஸ் y1ங்கிறது மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு 2, y2ங்கிறது நம்ம இந்த மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இதுதான் பாயிண்ட். என்னது? -2, 4. அப்போ 4. ஸோ 4 - 2. எக்ஸ் மைனஸ் x1னா எக்ஸ் மைனஸ் x1 வந்து மேலே இருக்க பாயிண்ட் 6, கீழே x2 மைனஸ் x1 அப்படின்னா 4 -2 வரும்.
-2 -6. அப்போ y -2 பை 4 2 போனால் 2, x -6 பை இது வந்து -8. ஸோ இது -8 இந்த பக்கம் எடுத்துருவோம். -8 இன்ட்டு y -2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு x -6. பெருக்கணும்னா -8y ப்ளஸ் 8 16 ஈக்குவல் டு 2x -12. இது அந்த பக்கமாக கொண்டு போயிட்டோம்னா 2x -12 ப்ளஸ் 8y -16. அப்போ 2x ப்ளஸ் 8y -28 ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துட்றேன். 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். x ப்ளஸ் 4y -14 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் அந்த நடுக்கோட்டினுடைய சமன்பாடு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குத்துக்கோட்டின் சமன்பாடு. சரிங்களா? இது ஃபுல்லாக நம்ம ப்ளூவில் கொடுக்கலாம். குத்துக்கோட்டின் சமன்பாடு. சரிங்களா? இப்போ குத்துக்கோட்டின் சமன்பாடுன்னு சொல்லும்போது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு பிசியினுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பிசியின் சாய்வு கண்டுபிடிக்கணும். பிசியின் சாய்வுனா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. y2 மைனஸ் y1 அப்போ வந்து 9 ப்ளஸ் 1, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. x2 மைனஸ் x1னா 1 ப்ளஸ் 5. அப்போ எவ்வளோ வருதுங்க சார்? 10 பை 6. சுருக்கணும்னா I2 10 பை 32 6. இது பிசியின் சாய்வு. அப்போ நமக்கு தேவையான சாய்வு என்ன? அப்போ தேவையான சாய்வு, அதாவது அந்த குத்துக்கோடு இருக்கு இல்லைங்களா, தேவையான சாய்வு வந்து தலையெல்லாம் மாற்றி அடையாளத்தை மாற்றணும். -3/5. அதாவது இந்த குத்துக்கோட்டின் சாய்வு, இங்கேருந்து நான் ஒரு குத்துக்கோடு வரைய போகிறேன்ல, இந்த குத்துக்கோட்டின் சாய்வு ஏஇன்னு கூட வச்சுக்கலாங்க. தேவையான சாய்வுனா ஏஇன் சாய்வு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ குத்துக்கோடு ஏஇன் சமன்பாடு இப்போ நம்ம போட போகிறோம். குத்துக்கோடு ஏஇனுடைய சமன்பாடு தான் இப்போ நம்ம போட போகிறோம். பாருங்கள். அப்போ ஆல்டிடியூட் லைன் குத்துக்கோடு ஏஇ இன் சமன்பாடு, அதாவது y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. அப்போ பாயிண்ட் என்ன? இது x1 y1. அப்போ y மைனஸ் 2 ஈக்குவல் டு சாய்வு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? -3/5 x மைனஸ் x1 அப்படின்னா -6. இந்த 5 இந்த பக்கம் எடுத்து வந்துடுங்க. 5 இன்ட்டு y மைனஸ் 2 ஈக்குவல் டு -3x ப்ளஸ் 18. இது 5y மைனஸ் 10 ஈக்குவல் டு -3x ப்ளஸ் 18. அதையெல்லாம் இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். ஏன்னா இங்கே வந்து நான் வந்து எக்ஸ் எனக்கு ப்ளஸ் வேணுங்கிற அந்த கொண்டு வரேன். இப்போ இங்கே மைனஸ் இருக்கனால இந்த பக்கம் கொண்டு வரேன். 3x மைனஸ் 18 ப்ளஸ் 5y மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. அப்போ 3x ப்ளஸ் 5y மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. ஸோ இது எதாலையும் நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுங்க, அடிக்க முடியாது. ஏன்னா 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, அடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இதோட நம்ம ஃபைனல் பண்ணி முடிச்சிடுறோம். இந்த ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 5y மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ இதுதான் நடுக்கோட்டின் சமன்பாடு, இதுதான் குத்துக்கோட்டின் சமன்பாடு. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே. ஏபிசியின் முனையில் கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பியிலேருந்து முக்கோணத்தின் எதிர்பக்கத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடின் சமன்பாடு. ஏயிலேருந்து ஒரு குத்துக்கோடு வரையணும், பியிலேருந்து ஒரு குத்துக்கோடு வரையணும். ரெண்டுமே குத்துக்கோடு சம்மந்தப்பட்ட கொஸ்டின். அப்போ நம்ம எந்த பக்கத்துக்கு வரையணுமோ அந்த பக்கத்தோட சாய்வு கண்டுபிடிச்சி தலையெல்லாம் மாற்றி அடையாளத்தை மாற்றிங்கன்னா ஒரு சாய்வு கிடைக்கும். அந்த சாய்வையும் அந்த புள்ளியை வச்சு நம்ம குத்துக்கோட்டுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம படம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் நம்ம என்ன செய்யலாம், படத்தை இப்படி மேலே போட்டுக்கலாம், அழகாக போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். பாயிண்ட்ஸ் வந்து இது ஏ, இது பி, இது சி. ஏ வந்து -3,0, பி வந்து 10, -2,
சி வந்து 12,3 சரிங்களா. இப்போ ஏயிலிருந்து வரையப்படக்கூடிய குத்துக்கோடு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம அழகாக பாருங்கள், ரொம்ப இப்போ 2 பர்பண்டிகுலர் லைனை நம்ம எப்படி சொல்கிறோமோ மட்டும் பாருங்கள். சூப்பராக கொண்டு வர போகிறோம் இப்போ ஆன்சரை பாருங்கள். ஏயிலிருந்து வரையக்கூடிய பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன். இதான் ஏயிலிருந்து வரையக்கூடிய பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன். அப்போ என்ன செய்யணும், அந்த லைன் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், இப்போ அந்த ஆல்டிடியூட் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஏடின்னு வச்சுக்கலாம். அப்போ பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிங்க, அது தலையெல்லாம் மாற்றி அடையாளம் கண்டுபிடிங்க. இந்த பாயிண்ட்டு இந்த ஸ்லோப்பை வச்சு ஈக்குவேஷன் செட் பண்ணிடுங்க சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிங்க. பிசியின் சாய்வு ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு y2 மைனஸ் y1. அப்போ 3 + 2 ஏன்னா மைனஸ் இருக்குது, 12 மைனஸ் 10. அப்போ என்ன வருது, 5. 12ல் 10 போனால் 2. அப்போ நம்ம இது வந்து பிசியோட ஸ்லோப்பு. அப்போ தேர்ஃபோர் ஏடியோட ஸ்லோப் சொல்லுங்கள். ஏடியின் சாய்வு அதாவது -2/5. அப்போ ஏடியின் சமன்பாடு கண்டுபிடிங்க. ஏடியின் சமன்பாடு அதாவது y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அப்போ y மைனஸ் y1 ஏங்கிற பாயிண்ட் என்ன உங்களுக்கு 0 சொல்லுது இல்லையா. 0 m -2/5 எக்ஸ் மைனஸ் x1 வந்து -3னால +3. அப்போ y ஈக்குவல் டு -2/5 இன்ட்டு எக்ஸ் + 3 சரிங்களா. ஓகே, அடுத்த பார்ட்டு. அப்போ அந்த கணக்கோட அடுத்த அப்படியே பகுதியில் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். பெரிய கொஸ்டின் இல்லையா. அப்போ இதை நம்ம இந்த பக்கம் கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் 5y ஈக்குவல் டு இதை உள்ள பங்கிட்டு பெருக்கணும்னா -2x -6 எல்லாம் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா 2x + 5y + 6 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. அதாவது இதுதான் வந்து அந்த குத்துக்கோடு ஏடியின் சமன்பாடு, அதாவது ஏயிலிருந்து வரையக்கூடிய குத்துக்கோடியின் சமன்பாடு. அடுத்து ஒன்று நம்ம என்ன செய்யணும், இது வந்து ஏடியோட ஈக்குவேஷன். அடுத்து பியிலேருந்து வரையக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன் இல்லையா, அதாவது பியிலேருந்து வரையக்கூடிய இன்னொரு குத்துக்கோடு. அப்போ நம்ம அதை எப்படி பேர் வச்சுக்கலாம், பிஇன்னு பேர் வச்சுக்கலாம் சரிங்களா. பிஇன்னு நம்ம பேர் வச்சுக்கலாம், சந்தோஷம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், அப்போ பிஇயின் சாய்வு நம்ம ஃபஸ்ட் இந்த ஏசியின் சாய்வு கண்டுபிடிங்க. ஏசியின் சாய்வு அப்போ இதை y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 போடுங்க. எதை வேணால் எப்படி வேணும் பண்ணலாம். இது y2 மைனஸ் x1னா y1 0 -3, x2 மைனஸ் x1னா -3 -12. அப்போ என்ன வரும், -3/-15. இதை ரெண்டையும் நீங்கள் அடிச்சுக்கலாம். அடிக்கும்போது 1/5. அப்போது தேர்ஃபோர் எதோட சாய்வு நமக்கு வேணும், பிஇயின் சாய்வு. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் தலைகளை மாற்றி அடையாளத்தை மாற்றினீங்கன்னா -5. தலைகளை மாற்றி அடையாளத்தை மாற்றினா -5. இப்போ நம்ம குத்துக்கோடு பிஇயின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அப்போ பிஇயின் சமன்பாடு அப்போ அதே மாதிரி தான் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அப்போ y மைனஸ் பாயிண்ட் என்ன, பியோட பாயிண்ட்டு. அப்போ இங்கே வந்து y1 வந்து 2 -2னா +2. m வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப் வந்து -5. அப்போ எக்ஸ் மைனஸ் x1 வந்து 10, அப்போ -10. அப்போ இது என்ன வருது, y + 2 ஈக்குவல் டு -5x + 50. அப்போ இந்த பக்கம் எடுத்து வந்தீங்கன்னா 5x - 50 + y
ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வருதுங்க? 5x ப்ளஸ் ஒய் மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ இது என்னது? இது குத்துக்கோடு பிஇயின் சமன்பாடு. அப்போ குத்துக்கோடு ஏடியின் சமன்பாடு, ஏயிலிருந்து வரையக்கூடிய குத்துக்கோடின் சமன்பாடு ஏடி. அப்போ அதுக்கு என்ன செஞ்சோம்? ஃபஸ்ட்டு பிசியோட சாய்வு கண்டுபிடிச்சோம், அது தலைகளை மாற்றி அடையாளத்தை கண்டுபிடிச்சோம், அடையாளத்தை போட்டோம். அப்போ அதை வச்சு இந்த ஸ்லோப்பு இந்த புள்ளியை வச்சு இந்த சமன்பாடு செட் பண்ணோம். அதே மாதிரி பியிலிருந்து வரையக்கூடியதுக்கு ஏசியோட சாய்வு கண்டுபிடிச்சோம், தலையில் மாற்றி அடையாளத்தை வச்சோம். இப்போ பி அந்த சாய்வு வச்சு இந்த சமன்பாடு கண்டுபிடிச்சோம். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போது ஏ -4,2 பி 6,-2 புள்ளியில் இணைக்கும் மையக்குத்து கொஸ்டின் சமன்பாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் கிடச்சதுன்னா ரொம்ப அற்புதமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது பாருங்கள், இப்படி ஒரு லைன் இருக்குது. இந்த லைனுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் தான் இப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ -4,2, இது பி வந்து 6,-4. இது நடுப்புள்ளி, இது நடுப்புள்ளி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெர்பெண்டிகுலராக போகுது, செங்கோணமாக போகிறது. அப்போ நடுப்புள்ளி ஃபார்முலா வச்சு முதல்ல ஏபியின் நடுப்புள்ளி கண்டுபிடிங்க, ஏபியின் சாய்வு கண்டுபிடிங்க. இது ரெண்டுமே நம்ம செய்யணும். ஏபியின் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட். ஏபி நடுப்புள்ளி, அதாவது x1 + x2/2, y1 + y2/2, -4 + 6/2, 2 + -4/2. அப்போ 2/2, -2/2. இதை நம்ம சுருக்கணும்னா 1, -1. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஏபியின் சாய்வு கண்டுபிடிங்க. அப்போ எனக்கு வந்து புள்ளி கிடச்சிருச்சு. இந்த புள்ளி என்னென்னு கேட்டிங்கன்னா 1, -1ங்கிற புள்ளி கிடச்சிருச்சு. ஒரு புள்ளி வச்சு நான் என்னால் ஈக்குவேஷன் செட் பண்ண முடியாது. இன்னொரு சாய்வு எனக்கு வேணும், அல்லது வேறு ஏதாவது நமக்கு இன்னொரு புள்ளியாவது வேணும். அப்போ இன்னொரு இப்போ நமக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும்னா ஏபியின் சாய்வு கண்டுபிடிங்க. y2 - y1/x2 - x1, y2 - y1. அப்போ -4 -2, x2 - x1னா 6 -4 6 + 4. அப்போ -4 -2 எவ்வளவு? -6. 6 + 4 10. சுருக்கணும்னா -3/5. சரிங்களா? இது வந்து ஏபியின் சாய்வு. ஏபிக்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு அது என்னது? அப்போ தேவையான சாய்வு. அப்போ நம்ம அடுத்து அதான் போட போகிறோம். அப்போ தேவையான சாய்வு, தேவையான எம். ஏன்னா தலையில் மாற்றி அடையாளத்தை மாற்றணும். ஃபஸ்ட் அடையாளத்தை மாற்றணும் 3/5, தலையில் மாற்றணும்னா 5/3. அப்போ குத்துக்கோட்டின் சமன்பாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இது பாட்டுக்கு ஒரு லைனில் வந்து உள்ளே உட்காந்துருக்கு. 5 மார்க் கொஸ்டின், நானும் 5 மார்க் கொஸ்டின் தான் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்போ இந்த குத்துக்கோட்டின் சமன்பாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். அப்போ நமக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா y - y1 = m × x - x1 போட போகிறோம். அப்போ y - y1ங்கிறது பாயிண்ட்டு, அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1, -1. அப்போ 1, -1னா -1 வரனால இது +1 மாறிக்கும். m வந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/3. x - x1, x1 வந்து இங்கே 1, ஸோ -1 போட்டுக்கலாம். இது இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 × y + 1 = 5 × x - 1. பங்கீடு பெருக்கல் பிரிக்கிறோம்னா 3y + 3 = 5x - 5. ஸோ அந்த பக்கமாக கொண்டு வந்துடலாம். 5x - 3y - 5 - 3. அப்போ 5x - 3y - 8 = 0. அப்போது என்ன நம்மளுடைய ஆன்சரு, ஃபைனல் ஆன்சரு? குத்துக்கோட்டின் மையக்குத்துக்கோட்டின் சமன்பாடு வந்து 5x - 3y - 8 = 0.
ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்பீட்டட் கொஷின் இல்லையா? ஸோ இந்த 3 கொஷினையும் பொறுமையாக உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த 3 கொஷினில் உங்களுக்கு கால்குலேஷன் தான், அமைதியாக பொறுமையாக உட்காந்து நோட் எடுத்து வச்சு இந்த 3 கணக்கையும் பொறுமையாக போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த கொஷின் கடைசியாக போட்ட அந்த கொஷின் ஒரு ரிப்பீட்டட் கொஷின். இது நம்ம கேட்கலாம். இல்லது ஏயிலேருந்தே வரையக்கூடிய குத்துக்கோடி நடுக்கோடின் சமன்பாடு கேட்கலாம். இல்லை ஏயிலேருந்து வரையக்கூடிய குத்துக்கோடின் சமன்பாடு, அதேமாதிரி பியிலேருந்து வரையக்கூடிய குத்துக்கோடின் சமன்பாடு, இந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணலாம். ஸோ இந்த 3 கொஸ்டினையும் தரவாக பார்த்துக்கிறது மூலமாக நம்ம ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.